வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சகாயம் ஐஏஎஸ் விஜய் அவர்களை பற்றிய பேசியது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டுருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிபிஐ கண்டனம் தெரிவிச்சிருக்குது அப்படின்னு ஸ்டாலினும் கண்டன அறிக்கை விடுறாங்க. திமுக ஆதரவாளர்களும் முதல் நாளே இந்த மாதிரி தமிழுக்கு அவமரியாதையா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய ரொம்ப நுட்பமான நடவடிக்கை இன்றைக்கி அவர் கொடுத்த 3 அறிவிப்பு இருக்குல்ல, ரொம்ப சிறப்பு. அது ஏன் சிறப்பு? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முதல்ல கையெழுத்து போடும்போது 3 அறிவிப்பை கொடுத்தார். ஃபஸ்ட்டு வந்த உடனே உங்களுக்கு 3 சொன்னார். கோவிட்டில் இருக்கவங்களுக்கு 4000 ரூபா கொடுத்தாரு. ஆவின் பால் விஷயத்தை 3 ரூபா குறைச்சார். அதற்கு பிறகு அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் 3 கொடுத்தார். ஆனால் விஜய் பல இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்க விஜய் இதை ஏன் அறிவிக்கலை? அப்போ அதில் ஒரு அரசியல் இருக்குது. இன்றைக்கி கடைகோடியில் இருக்கக்கூடிய மனிதர் கூட விஜய் என்ன பேசுகிறாங்கங்கிறத பார்க்குறாங்க. அப்போ ஒரு பக்கம் பிஜேபி கிட்ட நான் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை முகத்தை மூடிட்டு போனார்ல, அதை சொல்லி ஒரு கிண்டல். இன்னொரு பக்கம் மன்னராட்சி இது நடக்கலை அப்படிங்கிறத திமுகவுக்கு ஒரு அடி. இப்படி அரசியல் கலந்து மக்களிடமும் வெளிப்படையாக நிதி நிலைமையை பற்றி பேசுகிறார். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அது எதிரிகளுக்கு கூட பெரிய கலக்கம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நடுக்கம். நல்லா யோசனை பாருங்கள். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னு ஆடாதீங்கிறார். இதை வேறு வார்த்தையில் கூட சொல்லி ஆடாதீங்கன்னா பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஏன்னா விசிகா கூட இருக்குது, பல பேர் கூட இருக்கும்போது குறிப்பாக விசிகாவை தான் மக்கள் சொல்லுவாங்க. அப்போ தான் கட்சியினரே இப்படி சொல்கிறாருன்னா மற்றவங்களுக்கு என்ன கதி அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் வெளியிட்டிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். இந்த அரசு முதல் நாளே அதிரடியான பல விஷயங்கள். ஏன்னா நேராக போய் அவர் தலைமைச் செயலகத்தில் போய் ஆலோசனை பண்ணதாகட்டும், ரத்தோர் அவர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாரு, தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பெரியார் திடலில் போய் அவர் கொடுத்த மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு தந்தை பெரியாரை பற்றி பேசினாலே எரியும். இருந்தாலும் அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. ராகுல் காந்தியை பக்கத்தில் உட்கார வச்சா மோடிக்கு கோவம் வரும்னு தெரிஞ்சு உட்கார வைக்கிறாரு. உடனே மோடி திமுக ஆதரவாக ஒரு கருத்தை வெளியிடுறார். பார்த்தீங்களா, திமுக தான் காங்கிரஸை முதுகில் சுமந்தது, காங்கிரஸ் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சுன்னு திமுகவுக்கு சப்போர்ட்டாக ஐயா மோடி வராரு. அப்போவே தெரியுது விஜய் ஜெயித்து விட்டார் அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு விஷயமாக பேச போகிறோம். சகாயம் ஐஏஎஸை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த பதவியே எனக்கு வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க. அதாவது நல்லவர்கள் வந்தால் நம்ம கொண்டாட தேவையில்லை, அவங்கள ஓரளவுக்காவது மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும். ஆனால் இந்த சமூகம் நல்லவர்களை கொண்டாடிக்கிறதா? நல்லக்கண் அவர்கள் இறந்த ஒன்று ஆகோ ஊகோன்றோம். அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நம்ம ஜெயிக்க வைக்கல. இதுதான் தமிழ் சமூகம். ஆனால் பரவாயில்ல, விஜய் அவர்களை முதல்ல ஜெயிக்க வச்சு ஒரு நல்ல விஷயத்தை தமிழ்நாடு மக்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ சகாயம் ஐஏஎஸ் சொல்கிற வார்த்தை என்ன? விஜய் அவர்கள் நான் ஒரு காசு கூட லஞ்சம் வாங்க மாட்டேன்னு அவரே வாயால் சொன்னது ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி சமாளிப்பாருன்னு கேட்டதுக்கு இல்லை, விஜய் வெள்ளை அறிக்கை வர்றது ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனிம வள கொள்ளையை பற்றி 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இத்தனை ஆயிரம் கோடி இழப்புன்னு நான் கொடுத்தாருல, அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கூட அந்த கேஸ் நகரவே இல்லை. அப்படிங்கும்போது கொஞ்சம் விரக்தியாக பேசுகிறாரு சகாயம் ஐஏஎஸ். இப்போ சகாயம் ஐஏஎஸ் சொல்கிறத வச்சு எல்லோரும் நினைக்கும் போது இன்றைக்கி கனிம வள கொள்ளை, டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய கொள்ளை, பத்திரப்பதிவில் நடக்கக்கூடிய அவலங்கள், ஆன்மீகம், இப்படி பல விஷயங்களில் பணத்தை விரயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொள்ளடிச்சிட்ருக்காங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும் தான் சகாயம் ஐஏஎஸ் சொல்கிறார். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க சகாயம் ஐஏஎஸ் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரு, விஜய்க்கு அவர் ஆலோசகராக இருக்க போகிறார், விஜய் கட்சியில் சேர போகிறாருன்னு சொல்கிறாங்க. சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? இல்லை நான் சமுதாய பணியில் தான் இருப்பாங்கிறாரு. ஏன்னா 19 நம்ம பொய் செய்திலாம் கொடுக்க முடியாது. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கூறிய வார்த்தை அப்படிங்கிறது வெகுஜன மக்கள் மத்தியில் எப்படி போகுது அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்தவங்கலாம் கொள்ளையடிச்சாங்கப்பா. ஏன்னா அதான் அவருடைய ஆதங்கம். கனிம வள கொள்ளையை பற்றி அதிமுக ஆட்சியில் நடந்தது, அதுக்கடுத்த திமுக ஆட்சியில் இன்னும் அதிகமாக நடந்தது. ஏற்கனவே கனிம வள கொள்ளையில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களுக்குத்தான் அந்த டெண்டரே கொடுக்கப்பட்டது. நேராக போய் லூர்து சாமி அப்படிங்கிற ஒரு விஓ ஆஃபீஸ்குள்ளே போய் கனிம வள கொள்ளை மணல் அள்ளுறவங்க போய் அவரை வெட்டி சாய்க்கிறாங்க. நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மணல் கொள்ளையை தடுக்க முயன்ற ஜபகர் அலின்னு ஒரு சமூக ஆர்வலர், அவரை லாரி ஏற்றி கொண்டாங்க போன கவர்மெண்ட்டில். கேட்டால் இதுதான் சமூக நீதிக்கான அரசுன்னு சொன்னாங்க. அது சமூக நீதிக்கான அரசு இல்லை, சமூகத்தை கெடுக்கக்கூடிய அரசு அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம். அது உண்மையாக இருக்குது. சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது விஜய் தரப்புக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்தி தான். ஏன்னா இன்றைக்கி இந்த ட்ராப் அவுட் எங்கெங்கெல்லாம் அரசு துறைகளில் பணம் விரயமாகுது, எங்கே கொள்ளை போகுது அப்படின்னு தடுத்தாலே தமிழகத்தை நல்லாக வாழ வைக்க முடியும். அதான் சகாயம் ஐஏஎஸ் சொல்கிறார். நானோ நீங்களோ 19 ரூபா பேசுகிறத காட்டிலும்
இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் இருந்த ஒருவர் சொல்லும்போது அது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த மாதிரி ஆட்களை இன்னும் குறிப்பாக விஜயோடைய பதவி ஏற்பு விழாவுக்கு அவர் வந்திருக்காரு. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும்போது அந்த விழாலையோ எடப்பாடி பழனிசாமி விழாலையோ அவரை கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா போன கவர்மெண்ட் வந்து சகாய ஐஏஎஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசு. அவர் நான் சாட்சி சொல்ல வரேன் கனிம கொள்ளையை பற்றி அப்படின்னு சொல்லும்போது பாதுகாப்பு கொடுக்கல. நீதிமன்றம் கேட்குறாங்க, சகாய ஐஏஎஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கலையே, நாங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கட்டுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு போலீஸை பாதுகாப்பு கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு வெட்டியாக இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவன் விஜய் சொல்கிற மாதிரி நான் ஒரே பவர் சென்டர் தான், இங்கே இணை துணைன்னு எவ்வளோ பேர் உங்கள் சொந்தக்காரங்க இருந்து அவங்க எத்தனை பேர் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அட்ராசிட்டியில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து நீதிமன்றம் தொடர்ந்து சொல்லுது, உயர் அதிகாரிகள் வீட்டில் ஓய்வு பெற்ற பிறகு கூட அங்கே போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்க திரும்ப வாங்கன்னு எத்தனை பேர் திரும்ப வாங்கினாங்கன்னு தெரியல. இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கிறது. சிஸ்டத்தை திருத்துவதற்கு ஒரே நாள் விஜயால் முடியாது. உடனே சிஎம் சொல்கிறாருல நிதி இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்கன்னு, உடனே தங்கம் தென்னரசு லைனுக்கு வராரு. நிதி இல்லாமல் இருக்க நிதியெல்லாம் இருக்குது. எங்கே சார் நிதி இருக்குது? ஏற்கனவே இருந்த கோர்ட்டில் அதாவது 99% வாங்கிட்டீங்க, அதை எப்படி மேக்கப் பண்ணி வேறு சொல்கிறீங்க? அப்போ தங்கம் தென்னரசும் ஸ்டாலின் இவர்கள் 2 பேரும் இன்றைக்கி விட்ட அறிக்கைங்கிறது மக்கள்கிட்ட இன்னும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்டாலின் அமைதியாக இருந்தால் ஓரளவுக்காவது மக்கள் வந்து திமுகவில் மரியாதை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி குதர்க்கமாக பேசினால் அது மிகப்பெரிய தவறாகத்தான் அவருக்கு முடியும். 2வது, ஐயோ தமிழுக்கு அவமதிப்பு முதல் நாளே பண்ணிட்டாரே, சிபிஐ சொல்லிட்டாங்களாம், வீரபாண்டியன் அறிக்கை விட்டுட்டாருன்னு. கலைஞர் நியூஸ்லேயும் பார்த்தா சன் நியூஸ்லேயும் அதே ரிப்பீட்டு, போச்சு தமிழுக்கு அவமானம். என்னங்க தமிழுக்கு அவமானம்னா, வந்தே பாரதம் பாடிட்டாங்கப்பா, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடினாங்க, ஃபஸ்ட்டு பாடணும். இந்த புத்திசாலிகளுக்கு ஒன்று தெரியுமா தெரியாதா தெரில. வந்தே மாதரம் பாடல் 150 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. கடந்த மே 5ஆம் தேதி நினைக்கிறேன், மத்திய அரசு வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இனிமேல் கட்டாயமாக அதை பாடணும், இல்லாட்டினா அது பெரிய அவமதிப்போலுக்கு போடுறேன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து ஆளுநர் பங்கேற்கிற விழா, ஜனாதிபதி பங்கேற்கிற விழாலாம் அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏற்கனவே ஒன்றிய அரசு சட்டம் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ விஜய் இதில் என்ன பண்ணணும்னு நமக்கு ஒன்றும் புரியல. பதவி ஏற்க மாட்டேன் அந்த பாட்டு போட்டதுனாலன்னு கிளம்ப சொல்கிறார் அவர். என்ன சொல்ல வராங்க இவங்க? சரி, இப்போ விஜய் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, இல்லை இந்த பாட்டை பாடக்கூடாதுன்னு, நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுட்ருங்க. அதை விட்டுட்டு இதை பாடக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி? தமிழ்தாய் வாழ்த்து பாடலைன்னா நம்ம கேட்கலாம், புரோட்டோக்கால் இருக்குது, அந்த புரோட்டோக்கால் மாறினா விஜயால் பண்ண முடியும். புரோட்டோக்கால் மாறாத போது விஜயால் எப்படி பண்ண முடியும்? இதை ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி திமுக ஊடகங்கள் கிளப்புறது வந்து வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடாது. இன்னொன்றுங்க, இன்றைக்கி தேவையில்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா 6 மாதம் பேசாமல் இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, பேச ஆரம்பிச்சிங்கன்னா முதல் நாளே கச்சேரி எடுத்து விட்டிங்கன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் திமுகவுக்கு போயிடும். அவ்வளோதான் சொல்கிறோம். இது தேவையில்லாமல் ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாமல் இதை தூண்டி விட்டுட்டுருக்காரு. இது அவருக்கே தப்பாக முடியும். பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி விஜய் பண்ணது தப்பு ஏதாவது இருக்குங்களா? இதை வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கார். அடுத்தது, விஜய் இன்றைக்கி வந்து மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள், முகத்தை மூடிட்டுலாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சொல்கிற மெசேஜ். பிஜேபியிட ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிறத விஜய் இதை விட எப்படிங்க சொல்கிறது? நல்லா யோசனைப்பார். மோடிக்கு ஒரு வாழ்த்துன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் மாற்றுக்கருத்தில். மோடிக்கு வாழ்த்து, ராகுல் காந்திக்கு அதெல்லாம் வாழ்த்து பேசுகிறீங்களே. மத்திய அரசோடு இணைந்து நான் பணியாற்றுவேன், இது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. ஸ்டாலின் இதான் சொன்னார். உடனே பார்த்தீங்களா பிஜேபிக்கு அடிமையாயிட்டார். இதே தான் சொன்னீங்க, பிஜேபி தான் இவர் அனுப்பியிருக்காருலாம் சொன்னீங்க. அதே பிஜேபி தான் இவர் இத்தனை நாள் அலைய விட்டது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து முதல் நாளே அப்படிங்கும்போது இனிமேல் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது களைகட்டுனே சொல்லலாம். மறுபடியும் நம்ம சொல்கிறேன் வச்சுக்கோங்க, எடுத்த உடனே இவங்க வந்து தான் எதிர்க்கட்சி நிலைநாட்டுவதற்கு திமுக வேகம் எடுக்குது. பார்த்துட்டு இருக்க மக்கள் நினைப்பாங்கன்னா, பரவாயில்லப்பா திமுக தொண்டர்கள் பார்த்தீங்களா ஸ்டாலின் டெரராக இருக்கார் பாருங்கள், எடுத்த உடனே நாங்கள் அறிக்கையை விட்டுட்டோம் பாருங்கள். அதாவது வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறார் சகாயம் ஐஏஎஸ், அதான் சொன்னார். அவர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் எல்லா விஷயங்களும் அம்பலத்துக்கு வரும். நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயுடைய ஸ்மார்ட் மூவ்னு ஒன்று, சரியான மூவ் என்னென்னா, இன்றைக்கி 3 கையெழுத்து போட்டார். எல்லோரும் நினச்சாங்க என்னங்க அது 2500 ரூபா கொடுக்கணும், எல்லா பெண்களும் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னுங்கிறதுக்கு அதில் கோப்பில் கையெழுத்து போடணும், தாய்மாமன் சீர் இதில் கையெழுத்து போடுவார்னு எதிர்பார்த்தாங்க. உணர்ச்சிவசப்பட்டு விஜய் எதை பண்ணக்கூடாது. ஸ்டாலின் உணர்ச்சிவசப்பட்டு ஃபஸ்ட்டு பண்ணார். ஏன் உணர்ச்சிவசப்பட்டு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். விஜய் என்ன சொல்கிறார், சார் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை என்னன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிற மக்களே, எனக்கு நீங்கள் டைம் கொடுங்க. மக்கள் ஏற்றுக்குவாங்க. நிதி இல்லாமல் எப்படி காசு இல்லாமல் எப்படிங்க கொடுப்பார்? ஸ்டாலின் காசு இருக்குன்ட்டார். யார் சொல்கிறது உண்மைன்னு வெள்ளை அறிக்கை தெரிஞ்சு போயிடும். ஸ்டாலின் தேவையில்லாமல் இந்த வார்த்தையை விட்டுட்டார் நினைக்கிறேன். விஜய் ரொம்ப தெளிவாக பண்ணுறார்.
இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி விஜய் வந்த உடனே 2500 எல்லோரும் இலவசம் அப்படிலாம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அரசு ஊழியருக்கு யார் சம்பளம் கொடுப்பா? அரசு இயந்திரமே முடங்கிருங்க. இது கூட சரியாமல் சில பேர் இல்லை இதை சொல்லியிருக்கணும் அதை சொல்லியிருக்கணும் சார். எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு தான் சார் அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. உணர்ச்சிவசப்பட்டு இதில் முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. பாரதாசன் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாமல் திமுக இந்த தமிழக அரசு திணறுச்சு. அதையும் தாண்டி நீதியரசர்கிட்ட போச்சு, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சம்பளம் போடணுன்னு. உதயச்சந்திரன் ஐஏஎஸ் வர சொல்லிட்டாங்க அவமதிப்பொழுக்கு, ஏன் நீங்கள் காசு கொடுக்கலன்ட்டு. உதயச்சந்திரன் அவர்கள் போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து ஆனந்த் வெங்கடேஷன் நினைக்கிறேன் நீதியரசர் லீவு, அவசரமாக எஃப்டியில் போட்ட பணத்தை எடுத்து உடச்சி அந்த பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. எத்தனை பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் நிலுவையில் இருக்குது தெரியுமா? அப்போ நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு, அதுவும் இல்லாமல் நம்ம போக்குவரத்து ஊழியர்களுக்கு போகும்போது கிராஜுவேட்டி கூட கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு ஓய்வூதியம் கூட 5 வருஷம் கழித்து கொடுக்குறீங்க. அந்த அவலம் தானே இருந்தது. அப்போ இன்றைக்கி அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எத்தனை காலி பணியிடங்களை நீங்கள் நிரப்புனீங்களா? டிஎன்பிசி தேர்வு நடக்குது, அந்த தேர்வுக்கெல்லாம் எழுத வந்துட்டாங்க. அந்த கடைசி நேரத்தில் குளறுபடி நடந்து எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த குளறுபடி எப்பயாவது நடந்ததா? டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் வச்சு ரிசல்ட் வைக்கிறீங்க, பார்த்தா அவ்வளோ குளறுபடி. அப்புறம் பார்த்தா பேப்பர் எடுத்துகிட்டு வந்த அந்த வண்டி வந்து தனியார் வண்டி, சீல் பிரிஞ்சிருந்தது. இவ்வளவு பிரச்சனை. டிஎன்பிசி இப்போ கூட ஒழுங்காக நடத்த முடியல. கேட்டால் டிஎன்பிசியில் தலைவராக சைலேந்திர பாபு தான் போகணுன்னு ஒத்த காலில் நின்னீங்க. ரவி அவர்கள் ஒத்துக்கலை, இல்லைனா அதையும் போட வச்சுருப்பீங்க. சங்கர் ஜிவால் பதவியை விட்டு ஓய்வு பெற்றுட்டார்ல, அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க. ஏன்? உங்களுக்கு ஜால்ரா அடித்ததுனால. சங்கர் ஜிவாலுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? உலகம் ஃபுல்லாக போய் தீயணைப்பு மீட்பு இருக்குல்ல, அது எப்படின்னு பார்க்கணுமா. பிஸ்னஸ் கிளாஸில் போவார், எல்லாம் நம்ம வீட்டு காசு. கேட்டால் மோடி வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இடியோட இயக்குனர் மிஸ்ராவுக்கு 3 தடவை பணி நீட்டிப்பு கொடுக்குறாரு. நீங்கள் கத்திட்டு இருந்தீங்க பாசிச பாஜக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகளுக்கு மட்டும் சொகுசாக இருக்காங்க, மக்கள் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. இன்னும் ஒரு 5 வருடங்கள் வீட்டில் தான் முக்காடு தான் போட்டுட்டு இருக்கணும். தமிழ்நாடு மக்களுடைய கோபம் உங்களை இந்த அளவில் ஆக்கியிருக்குது. இப்போவாவது அமைதியாக இருக்கணும். இப்போவும் அறிக்கை விட்றங்கிற பேரில் விஷமத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்கிறோம். இத்தனை லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு பணம் இருக்குன்னு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? அப்போ என்னென்னா, பணம் இருக்குது தான் எடுத்து கொடுக்க மனசு இல்லையா? நல்லா யோசனை பாருங்கள். விஜய் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பணம் எனக்கு தேவையில்லை. மக்கள் அதை நம்புகிறாங்க சார். இன்றைக்கி இந்த அரசு எனக்கான அரசு, என்னுடைய அரசுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ அது நினைக்கல, ஒரு குடும்பத்திற்கான அரசு. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.